நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நீ உண்டாயிருக்கேன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டா இதுக்கு தானா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ குழந்தை இல்லைன்னு கோயிலு குளம் ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அதை களைச்சிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்க. என் மருமக மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுன்னு நான் எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போய் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்க. என்னாச்சு? வாயை திறந்து ஏதாவது பேசு. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தானே அத்தை நான் அப்படி ஒரு முடிவே எடுத்தேன். நீ என்ன சொல்ற? மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம் அத்தை. 3 குழந்தைங்களை வயித்துல சுமந்து பெத்த உங்களுக்குமா புரியல? என் வயித்துல ஒரு குழந்தை உண்டானதோ அது வயிற்றுக்குள்ள இருந்து தொல்றதோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை. எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட நான் அந்த குழந்தையே வேண்டான்னு சொல்றேன்னா அந்த சந்தோஷத்தை தாண்டி என் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நல்லா புரியுதுமா. இல்ல உங்களுக்கு புரியல. புரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க யாருக்குமே என்னோட சூழ்நிலை புரியல. நானா குழந்தைய வேண்டான்னு சொல்றேன், நானா அந்த குழந்தைய அழிச்சிருவேன்னு சொல்றேன். பொம்பளை குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே போயிடணும்னு மாமா சொல்றாரு. என்னைய கூட அப்படிதான் சொன்னாரு. ஆனா பூங்கொடி பிறந்தோன அவர் என்னைய வச்சு குடும்பம் நடத்தல. ஓ, நீங்க நடத்துறது பேரு குடும்பமாத்த? இதோ இவ வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையா? நரகத்துல கூட இத்தனை விதமான தண்டனை இருக்குமான்னு எனக்கு தெரியல. தினம் தினம் விதவிதமா இவளுக்கு தண்டனையை கொடுத்து அவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. வேற என்ன பண்ண முடிஞ்சது? எதுவும் பண்ண முடியலல்ல. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அவர் கூட சேர்ந்து வேடிக்கை தான் பாக்குறீங்க, அவ்வளவுதானே?